குற்றாலத்திற்கு வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு எடுத்துரைக்கும் விதமாக குற்றாலத்தின் சிறப்பு என்ற தலைப்பில் அழகிய சொற்பொழிவாற்ற வருகின்றார் கொண்டலூரைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவி. என் பெயர் ராஜவைஷ்ணவி. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொண்டலூரில் படிக்கிறேன். நான் உங்கள் முன்பு குற்றாலத்தின் சிறப்புகளை பற்றி பேச வந்துள்ளேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த கொடி தமிழ் கொடி என்ற பழமொழி அனைவருக்கும் நினைவில் இருக்கும். அந்த தமிழ் கொடியின் தாய்மொழியா தமிழ் மொழி தோன்றியதாக கருதப்படும் இடமே பொதிகை மலை. தமிழின் முதல் இலக்கண நூலை எழுதிய அகத்தியர் பொதிகை மலையிலே வாழ்ந்தார். இமயமலை விந்திய மலைகளை விட இது மிக மிக பழமையான மலைகளே ஆகும். இந்த மலையில் தான் தென்றல் தோன்றுகிறது. சந்தன மரங்களில் படிந்து வீசும் தென்றல் காற்று மனிதனுடமே நோயை தீர்க்கும் மறுமருந்து. இந்த மலையில் தோன்றும் அருவிகளில் குளித்தால் தீராத நோயும் தீரும். தென்றல் தவழும் இந்த பொதிகை மலை அடிவாரத்தில் அமைந்ததே நம் தென்காசி மாவட்டம். பொதிகை மலையின் மலை மேகங்களை தடுத்து சாரலை பொழிவதுதான் சாரல் மாவட்டமாக திகழ்கிறது. குற்றால குறவஞ்சில் என்னும் நூல் திரிகூட ராசப்ப கவிராயர் என்பவரால் இயற்றப்பட்டது. இந்நூல் குற்றால மலையின் சிறப்பு மட்டுமல்லாமல் குற்றாலநாதரின் பெருமைகளையும் குறத்தி பாடுவதாக அமைந்துள்ளது. ஆரியங்காவ் கணவாய் வழி வரும் காற்று மலையின் மேற்கு பகுதி மோதி காற்றின் வேகத்தால் கிழக்கு பகுதியில் சாரல் மழையை பெறுகிறது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை சாரல் மழையும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழையா மழையை பெறுகிறது நம் தென்காசி மாவட்டம். பொதிகை மலை மலை வளத்தை குற்றால குறவஞ்சியில் இப்பாடல் அமைந்துள்ளது. முள்ளங்குதிரை புலனருவி கலங்கண்ண முத்தாடும் முச்சம் எங்கு பறந்து பெண்கள் சிச்சிலை கொண்டோடும் கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளமாடி நடிப்போம் சிலமுறையின் கொம்படித்து வேம்பிதினை இடிப்போம் செலுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும் தேனலால் சண்பாவாசா வானுலகில் வெடிக்கும் வழங்குகூடை மகராசர் குருமலாவின் ஈசர் வளம்பெருகும் திரிகூட மலை எங்கள் மலையே. தென்காசி மாவட்டத்தின் இயற்கை கொஞ்சம் மலை மற்றும் பல ஆறுகளை கொண்ட வளமான மாவட்டம். பாவங்களை போக்கு என நம்பப்படும். வடகாசிக்கு செல்ல முடியாதவர்கள் தென்காசிக்கு வந்து காசி விஸ்வநாதரை தரிசித்தால் போதும் என நம்பிக்கை உள்ளது. சிச்சாறு ராமநதி கடனா நதி என தாமிரபரணி துணையார்கள் மற்றும் அணைகளை கொண்ட அழகான மாவட்டம். பிரதான அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி தேனருவி புலியருவி செண்பகாதேவி அருவி பல அருவிகளை கொண்ட மாவட்டம். சாரல் மாவட்டமான தென்காசி மாவட்டத்திற்கு வெளி மாவட்டம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றன. சாரல் திருவிழாவில் குற்றாலத்தின் சிறப்புகளை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குற்றாலத்தின் சிறப்பை பற்றிய அருமையான சொற்பொழிவாற்றிய மாணவிக்கு நன்றி. அடுத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொண்டலூரை சேர்ந்த மாணவிகளினுடைய அழகிய நடன நிகழ்ச்சி நெகிழியை ஒழிப்போம் என்ற தமிழக அரசின் அந்த பாடலுக்கு இந்த அற்புத நடனம். பள்ளிக்கூடம் போறவனும் கல்லூரிக்கு போறவனும் குடிசையில இருப்பவனும் கோபுரத்தில் வசிப்பவனும் ஏறு பூட்டி உழைப்பவனும் ஏசி கார்ல போறவனும் சந்தைக்கு தான் போறவனும் ஷாப்பிங் மால் போறவனும் வாங்குறாங்க நெகிழி பையில வாங்குவது கொஞ்சம் கூட சரியே இல்ல. யூஸ் பண்ணி அங்க இங்க போடுறாங்க குப்பையில சேருதுங்க குவியலாக குவியுதுங்க மண்ணோடு கலக்குது
ஆனாலும் தடுக்குதுங்க ஆளில்லா நேரம் பார்த்து அங்கே இங்க எரிக்கிறாங்க காத்தோட கலக்குதுங்க அந்த காத்தையும் தான் கெடுக்குதுங்க ஆகாயத்தை அடையுதுங்க அங்கையும் தான் மிதக்குதுங்க பதறுதுங்க பதறுதுங்க பஞ்சபூதமும் அந்த பதற்றத்தை நாம தானே குறைக்கணும் பதறுதுங்க பதறுதுங்க பஞ்சபூதமும் அந்த பதற்றத்தை நாம தானே குறைக்கணும் டிஃபன் வாங்கி பக்குவமா சாப்பிடுறாங்க சாப்பிட்ட மிச்சத்தை நெய்லியோட சேர்த்து கட்டி மக்குகிற குப்பையிலும் மக்காத குப்பையிலும் மாறி மாறி போடுறாங்க நெகிழிய அது மலை போல குவிதுங்க தெருவுல மாறி மாறி போடுறாங்க நெகிழிய அது மலை போல குவிதுங்க தெருவுல கலர போல படிச்சுன்னு தான் மின்னுதுங்க அப்பாவே ஆடு மாடும் அப்படியே திங்குதுங்க வலி வந்து நோவுதுங்க வயிறு வீங்கி சாகுதுங்க வலிக்குதுங்க வலிக்குதுங்க மனசுதானே வலிக்குதுங்க வாயில்லா ஜீவங்களை நினைச்சுதானே வலிக்குதுங்க 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 மனசுதானே வலிக்குதுங்க வாயில்லா ஜீவங்களை நினைச்சுதானே வலிக்குதுங்க அங்காடி தெரு பக்கம் அங்கே இங்க போகும் போதும் காய்கறி கடைக்கு நீ காய் வாங்க போகும் போதும் பலசரக்கு கடைக்கு நீ பொருள் வாங்க போகும் போதும் கையிலடு மஞ்ச பைய கைவிடு கைவிடு நெகிழிய கையிலடு மஞ்ச பைய கைவிடு கைவிடு நெகிழிய மஞ்ச பையில போட சொல்லு பூக்கார காவுக்கு புரியும்படி சொல்லி கொடு கசாப்பு கடையில நீ இலையில தான் கட்டி வாங்க சாயா கடையில நீ நெகிழி கப்ப வேணாம் சொல்லு நம்மளர தான் கழுவ சொல்லி கேட்டு நீயும் வாங்கி குடி நெகிழி குப்பைய பிரிச்சு வையே மறுசுழற்சிக்கு அனுப்பி வையே முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி மறுபடியும் பயன்படுத்து மாறணுங்க மாறணுங்க அனைவரும் அந்த மாற்றத்தை நீ முதலாளா துவக்கணும் மாறணுங்க மாறணுங்க அனைவரும் அந்த மாற்றத்தை நீ முதலாளா துவக்கணும் சொன்னவர் காந்திஜி அவர் சொன்னதை தான் காதில் கொஞ்சம் வாங்குஜி சொன்னவர் காந்திஜி அவர் சொன்னதை தான் காதில் கொஞ்சம் வாங்குஜி மாற வேணும் அனைவரும் அந்த மாற்றத்தை நீ முதலாளா துவக்கணும் கைவிடு கைவிடு நெகிழிய கையிலடு மஞ்ச பைய கைவிடு கைவிடு நெகிழிய கையிலடு மஞ்ச பைய ஹலோ, இது எந்த சினிமா பாடலும் கிடையாது. நமது தமிழக அரசு சார்பில் அடிக்கடி நீங்கள் வண்ண தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. தமிழக அரசு சார்பில் நெகிழியை ஒழிப்போம் மீண்டும் மஞ்சப்பையை கையில் எடுப்போம் என்ற திட்டத்தின் கீழ் தமிழக அரசு சார்பில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு வண்ண தொலைக்காட்சிகளில் விளம்பர பாடலாக வந்தது. அது சினிமா பாடலைப் போலவே நமக்கு அழகிய நடனத்தை தந்து நெகிழி ஒழிப்பினுடைய அவசியத்தையும் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்திய கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ செல்வம் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நமது சாரல் விழாவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொண்டலூரை சேர்ந்த மாணவ செல்வங்களினுடைய சிலம்ப நிகழ்ச்சி குற்றாலத்தின் சிறப்பு பற்றி அழகிய சொற்பொழிவாற்றிய மாணவியையும் நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் கௌரவிக்கின்றார்கள்.
பாவூர் சத்திரம். ஹலோ, அதாவது அரசு தொடக்கப்பள்ளியில் அந்த தலைமை ஆசிரியர் தனியாக அந்த சிலம்ப பயிற்சிக்கு ஆசிரியரை நியமித்து இந்த அளவுக்கு பயிற்சி அளித்தது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செயல். அதாவது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொண்டலூர் தலைமை ஆசிரியருக்கு நமது பள்ளி கல்வித்துறையின் சார்பாக பாராட்டுதலை நமது பள்ளி முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இதே தலைமை ஆசிரியர் ஒரு நண்பர்கள் மூலமாக ஒரு மாணவர்களை சொந்த செலவில் விமானத்தில் அழைத்து சென்றார் என்பதையும் இந்த இடத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். துறை மனதார பாராட்டுகின்றது.